சோதனை ஒரு ரஹ்மத்தாக எடுத்தாங்களே தவிர ஒரு பலாய் முசீபத்தாக எடுக்கவே இல்லை. ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவளுடைய மனைவி பக்கத்தில் இருக்கிறா. மனைவியை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வாங்க. அந்த மனைவி போறா, குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வாரா. வரக்கூடிய நேரம் கணவர் தூங்கிடுறாரு. எவ்வளவு அதபான பெண்மணி என்றா தன்னுடைய கணவனுடைய தூக்கத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அப்படியே தண்ணீர் சூளையோட நின்று கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால கணவன் விழிக்கிறாரு. விழிச்சு கேட்கிறாரு, உள்ளத்தால யோசிக்கிறார். தன்னுடைய மனைவி தண்ணீர் சூளையோட நின்று கொண்டிருக்கிறார். உள்ளத்தால சிந்திக்கிறார், என்னுடைய மனைவி எவ்வளவு ஒரு அதவான ஒரு பெண்மணி. அப்படி தன்னுடைய கணவனுடைய தூக்கத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அப்படியே நின்று கொண்டிருக்கிறாரு. நினைச்சு முடிக்கிறாரு. அந்த மனைவி சொல்லிட்டா, எங்க 2 பேருக்கு மத்தியில வாழ்க்கை சரி வராது, நீங்க என்னைய தலாக் கொடுத்து பிரிச்சுடுவோம். உடனடியாக கணவன் கேட்கிறார், நான் உன்னைய தண்ணீர் கொண்டு வர சொல்லிட்டு தூங்கினதுக்கா இந்த தண்டனை? சொன்னாங்க, நான் எந்த ஒன்றும் பேசுறதுக்கு தயார் இல்ல, என்னைய தலாக் சொல்லி பிரிச்சிடுவோம். கணவன் சொல்றாரு, இல்ல இல்ல, நாங்க நபியுடைய மஜ்மாக்கு போவோம், ஒரு முடிவை காணுவோம். 2 பேரும் போறாங்க. போகக்கூடிய நேரம் கணவர் கால் தண்ணிக்கு கீழே விழுகிறாரு. பலத்த காயம் அவருடைய உடம்புல ஏற்படுவது. அதை பார்த்துட்டு மனைவி செல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ். கணவனை பார்த்து, கணவனே, நாங்க 2 பேரும் பிரிய வேண்டிய தேவையில்லை, வீட்டுக்கு போவோம், சந்தோஷமாக வாழ்வோம். சொன்னாங்க, நீ என்ன நினைச்சா வாழ்வோம் என்றாய், நினைச்சா பிரிவோம் என்றாய், என்ன காரணம்? சொன்னாங்க, என் கணவனே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வந்துட்டா அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். என்னைய நீங்க எப்ப நிக்காஹ் முடிச்சீங்களோ அந்த நாள்ல இருந்து உங்களோட வாழ்க்கையில எந்த சோதனையும் வரல, எந்த பிரச்சனையும் வரல, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு நான் நினைச்சிட்டேன், நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமான ஒரு மனிதனோ சரியா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமான ஒரு மனிதனோட வாழ்றையில எந்த விதமான பிரயோசனமும் இல்ல, அதுதான் தலாக் கொடுக்க சொல்லி சொன்னேன். ஆனா நாங்க போகக்கூடிய நேரம் உங்களோட காலில் ஒரு காயம் வந்துட்டு அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான், உங்களோட கணவனும் என்னுடைய ரஹ்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் சொல்லி அதுக்கு தான் சின்ன வாங்க சேர்ந்து வாழ்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலத்துல சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் சோதனையா எடுக்கல. ஆனா எங்களுக்கு மண்டை குத்து, எங்களுக்கு ஒரு காய்ச்சல், எங்களுக்கு ஒரு உடம்பு வருத்தம், கேட்கிறோம் இந்த முசீபத் எங்களுக்கா வரணும், எங்களுக்கா இந்த பலாய் வரணும், எங்களுக்கா நோய் வரணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈமான் நீக்கக்கூடிய ஒரு முக்மினுடைய வார்த்தை இருக்கு. ஒரு மனிதனுடைய உதாரணத்தை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலும் தான், அல்லாஹ்வுடைய ஒரு நபியும் தான். உலகத்துக்கு வந்த எல்லா நபிமாரையும் அல்லாஹ் தஆலா ரசூலாக ஆக்கல, ஆனா உலகத்துக்கு வந்த எல்லா ரசூல்மாரையும் அல்லாஹ் நபியாக மாற்றினார். உதாரணம், அரபிக்குள்ள ஒரு பாடம் சொல்லுவாங்க, மன்சிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். காகங்கள் எல்லாம் கருப்பு தான், ஆனா கருப்பாய்கிறது எல்லாம் காகம் அல்ல. அதே போலதான் குல்லு ரசூல் நபியுன், எல்லா ரசூல்மார்களும் நபிதான், ஆனா வபாது நபி ரசூலுன், நபிமார்ல சிலர்கள் தான் ரசூலாக இருப்பாங்க, எல்லாரையும் ரசூலாக அல்லாஹ் தஆலா ஆக்கல. அந்த வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியும் தான், அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலும் தான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 70 வருஷம் சுகண்டியான வாழ்க்கை, எத்தனையோ மனைவிமார்களுக்கு கணவன் ஆயிக்கிறாங்க, எத்தனையோ விவசாய பூமிக்கு சொந்தக்காரன் ஆயிக்கிறாங்க, எத்தனையோ அடிமைகளுக்கு எஜமான் ஆயிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பன் ஆயிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 வருஷம் சுகண்டியான வாழ்க்கையை கொடுத்தினான். வாழ்க்கையில் எந்த விதமான சோதனையும் இல்ல, நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை இறக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஈமான பரிசோதிக்கக்கூடிய ஒரு சோதனை, முதலாவது இறங்கின சோதனை கிதாபில் எழுதுறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ஒன்றன் பின் ஒன்று அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்தார். கிதாபுகள் எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 26 பிள்ளைகள் ஒன்றுக்கு பின்னு கொண்டு மௌத்தா வைத்துக் கொண்டே இருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கி கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல நபலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வஸ் ஸமராத். ஸமராத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உலமாக்கள் தஃசீர் எழுதுறாங்க. ஸமராத் என்றா வாப்பா உம்மா ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரம் ஒரு பிள்ளை மௌத்தாகிறது, அல்லாஹ் அப்படியும் சோதிப்பான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதலாவது கொடுத்த சோதனை ஸமராத், பிள்ளைகளை மரணிக்க செஞ்சான், பிள்ளைகளை இல்லாமலாக்கி அல்லாஹ் சோதிச்சான். பொறுமையாகிறான், முதலாவது சோதனை. இரண்டாவது சோதனை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தாங்க, எல்லா மனைவிமாரையும் அல்லாஹ் பிரிச்சு போடுறான். சில மனைவிமார்கள் தலாக்க கொண்டு பிரிஞ்சு போறாங்க, சில மனைவிமார்கள் மௌத்த கொண்டு பிரிஞ்சு போறாங்க. ஒரே ஒரு மனைவி ரஹ்மா அல்லது ரஹீமா என்று சொல்லக்கூடிய மனைவியை தவிர மற்ற எல்லா மனைவிமாரையும் அல்லாஹ் தஆலா பிரிச்சு போட்டுட்டான். இரண்டாவது சோதனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப பிள்ளைகளும் இல்ல, வாழ்க்கையில மனைவியும் இல்ல, கடைசி மூணாவது ஒரு கட்டம், அதுதான் எத்தனையோ விவசாய பூமிக்கு எத்தனையோ சொத்து சுகங்களுக்கு அவங்க சொந்தக்காரனை அழிக்கிறாங்க, தூங்கி எழும்புறாங்க. அனைத்து சொத்துக்களும் விவசாய பூமிகளும் நெருப்பால தீக்கரையாக்கப்பட்டு மூணாவது சோதனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிதாபில் எழுதுறாங்க, காட்டுல தான் அவங்களுடைய கடைசி காலங்களை கழிச்சாங்க மனைவி ரஹீமாவோட. அதுக்கு பின்னால போறாங்க, 3 சோதனைகளை சந்திச்சாங்க, கடுமையான சோதனை. அதுக்கு பின்னால போறாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு பிள்ளைகள் இல்லாம வாழ்ந்துடலாம், மனைவி இல்லாம வாழ்ந்துடலாம், விவசாயம், சொத்து, பூமி அது இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் இல்லாம வாழ முடியாது. அதுதான் ஒரு மனிதனுக்கு குடிச்சிக்கக்கூடிய ஆகப்பெரிய ஞானம், ஆசியம், ஆரோக்கியம். அல்லாஹ் தஆலா கடைசி அதிலையும் கை வைக்கிறான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எந்த அளவுக்கு சோதனைண்டா, நோய் ஒன்றை இறக்குறான், உடம்புல இருந்து சீல் தலங்கள் வெளியாகுது, புழுக்களும் வெளியாகுது என்பதாக கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில உலமாக்கள் சொல்றாங்க, இதுவரை காலமும் இப்ப இருக்கக்கூடிய உலமாக்கள் வரைக்கும் அந்த நோய்க்கு பேரே கண்டுபிடிச்சில்லை என்பதாக சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான சோதனை. சில உலமாக்கள் சொல்றாங்க 7 வருடம் அந்த சோதனையில கஷ்டப்பட்டாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க 8 வருஷம் என்பதாக. ஆனா இமாம் குர்துபி போன்ற மிக பிரபல்யமான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் 18 வருஷ காலம் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நோயில கஷ்டப்பட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, 18 வருஷம் ஒரு நோயில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுடைய மனைவி கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, ரஹீமா, உங்களோட அல்லாஹ் உங்களைய கைவிட்டுட்டானோ தெரியா? உங்களோட அல்லாஹ் உங்களைய கைவிட்டுட்டானோ தெரியா? இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நோயில, என்ன காரணம் இவ்வளவு சோதிக்கப்படுறீங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நன்றியுள்ள ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க, ரஹீமா, அல்லாஹ் 70 வருஷ காலம் உலகத்துல எந்த குறையும் இல்லாம வாழ வச்சான். ஆனா 70 வருஷ காலம் நான் வாழ்ந்துட்டேன் சுகண்டியா. 18 வருஷமா தான் எனக்கு நோய்க்கு. 70 வருஷம் சுகண்டியா வாழ வச்சதுக்கு பகரம் 70 வருஷம் என்னைய நோயில போடுறது தான், சுகண்டியா வாழ வைக்கிறது இல்ல. அதனால 70 வருஷ காலம் என்னைய நோயில போடுவோம், அதுதான் சரி என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரஹீமத்தான் முழுமையான முறையில கவனிக்கிறாங்க. வெளியில போறாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வரக்கூடிய நேரம் ஒரு மனிதனை வழியில காண்றார். அந்த மனிதன் கையால தொட்டா மனிதர்களுடைய நோயெல்லாம் சோமா போகுது. கையால தொட்டுறாங்க, நோய் சோமா போகுது. அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியை பத்தி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, ஒரு மனிதன் நீக்கிறார், அவர் கையால தொட்ட எல்லா மனிதனுடைய நோயும் சோமா போகுது. நாங்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலி, என்னுடைய நோயை சோமாக்கினது நீதான் என்பதாக சொல்றோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு விளங்கிட்டு, ஷைத்தான் என்னுடைய ஈமானுடைய பரீட்சையில இடையில வாரான், ஷைத்தான் வந்துட்டான். அதனால ரஹீமா பார்த்து சொல்றாங்க, ரஹீமா, அந்த மனிதனை நீ இங்க கூட்டி வந்தாலும் சரி, என்னைய நீ அங்க கூட்டி போனாலும் சரி, உன்னைய நான் தலாக் சொல்லி பிரிச்சுடுவேன் என்பதாக சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டாங்க, வஇதா மரில்து ஃபஹுவ யஸ்பீன், நோய் தாரதும் அவன் தான், நோயை சோமாக்குறது, ஷிஃபாவை தாரதும் அவன் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு பேசிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால எல்லா உறுப்புகளும் சேதமாகிட்டு, உடம்புல எந்த ஒரு உறுப்பும் எடுக்கிறதுக்கு வழி இல்ல. 2 உறுப்பை தவிர, நாவும் உள்ளத்தை தவிர மற்ற எல்லா உறுப்பும் அந்த நோயால சேதமாகி, நாவால திக்ர் செய்யறாங்க, உள்ளத்தால சுக்ர் செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால் உடம்புல இருந்து வெளியாகின புழு உள்ளத்தோட ஆரம்பிக்குது. அந்த நேரம் தான் இந்த குத்பாவுடைய ஆரம்பத்தில் ஓதின ஆயத், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கல, யா அல்லாஹ் நீ என்னைய சோமாக்கிறியா, யா அல்லாஹ் நான் மோசமா இருக்கிறேன், யா அல்லாஹ் இப்படி கேட்கல. அவங்க கேட்ட துஆ, வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அத்ர், அவ்வளவுதான் துஆ. யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு கடுமையான சோதனையை தந்துட்டா, யா அல்லாஹ் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுறவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டுறவன் நீதான் யா அல்லாஹ். அவ்வளவுதான் துஆ. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், சூரத்து ஸாத்ல வரக்கூடிய ஆயத், உருகுல் பிரிஜிலிக், அய்யூப் உன கால் எடுத்து பூமியில பலமா அடிங்க. அடிக்கிறாங்க, ஹாதா முக்தஸலுன் பாரிது வ ஷராப், அதுல இருந்து தண்ணி வெளியாகுது. அந்த தண்ணி எடுத்து முழு உடம்பையும் தடாவி கொள்ளுங்க. முழு உடம்புலையும் தடாகுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் தஆலா நோயை விட்டு ஷிஃபாவை கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை வச்சுதான் டாக்டர் கிட்ட போனாலும் சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்துட்டு சொல்லி சொன்னா உடம்புல தண்ணியால நிலைங்க. ஆனா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்திலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டான், நோய் வந்துட்டா தண்ணியால் உடம்பு தராம. இதை வச்சுதான் உலமாக்கள் ஆதாரம் எடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரஹீமா திரும்பி வாராங்க. அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வந்து கேட்கிறாங்க, என்னுடைய கணவன் அய்யூப் கண்ணியலா? சொன்னாங்க, இல்ல. அவங்க திருப்பி செல்றாங்க, நான் தான் உன்னுடைய கணவன் அய்யூப். அவங்க நம்பல. இல்ல நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயில எந்த அளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரஹீமா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. சொன்னாங்க, என்னுடைய கணவன் இங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, அவரோட சின்ன மான் குட்டி தூக்கிட்டு வைத்துட்டு தெரியா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மான் குட்டி தூக்குறதா சொன்னா நோயில எவ்வளவு ஆதிப்பட்டு எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை ஐந்திக்கணும். அவங்க அங்க அடையாளங்களை செல்றாங்க, சின்னத்துக்கு பின்னால் ரஹீமா நம்புறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சோதனை. இந்த சோதனைகளை வைத்து, இந்த சோதனைகள் அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சோதனைகளை தான் நாங்க தாங்குவோம். என்ன சொல்லுவோம்? இப்பவே ஈமான் இல்லாத வார்த்தைகளை வெளியாக்குறோம். சும்மா சரி சோதனைகள் கடுமையாகிச்சு, இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சோதனை என்று செல்றது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ரஹ்மத். அதே போல நாங்க செய்யக்கூடிய பாவத்தாலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை தருவார். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுமா. நபியவங்க 20 காரணங்களை செஞ்சாங்க. 20 காரணங்களை சொன்னாங்க. இந்த 20 விஷயங்களும் உலகத்துல நடந்துட்டா அல்லாஹ்வுடைய சோதனையை எதிர்பார்க்கும். இந்த 20 விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு நேர காலம் போதா. கடைசி 5 விடயங்களை சொல்றேன். தர்கீப் வ தர்ஹீப் என்ற கிதாபில் இமாம் பைஹகியுடைய முஸன்னிஃப் கொண்டு வராங்க இந்த ஹதீஸ. முதலாவது அல் ஃபாஹிஷா, எந்த நாட்டுல ஜினா கூடுதோ, எந்த நாட்டுல விபச்சாரம் பரவலா நடக்குதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தின உம்மத் காணாத நோயை கொண்டு வருவார். முந்தின உம்மத் காணாத நோயை கொண்டு வருவார். இப்ப நடக்கிற HIV பாசிட்டிவ் வருவதா இல்லையா? அதே போல லா யன்குசுல் மிக்யால வல் மீசான இல்லா ஆகுது பிஸ்ஸினீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நோயை கொண்டு வருவான் என்று சொல்லி சொன்ன எத்தனையோ நோய்கள் வருவது. அண்மையில கூட ஒரு தகவல், சின்னியால இருந்து பயங்கரமான ஒரு நோய் வந்துட்டு எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த விஷயங்கள், இந்த இப்படி வரக்கூடிய நோய்கள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தார சோதையா பிமா கஸப தைதின்னா இல்லாட்டி நாங்க தேடி கொண்டு சோதனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது விஷயம் இல்லா ஆகுது பிஸ்ஸினீன், அளவு இடையில மோசடி செய்றவங்க அவங்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அவங்களுக்கு வயல் என்ற நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அளவு இடையில யாரு மோசடி செய்யறானோ அல்லாஹ் தஆலா பஞ்சத்தை ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு வருவார். எத்தனை இடங்களை கேள்விப்படுறோம், தண்ணீர் இல்லாம மௌத்தா போறாங்க, சாப்பாடு இல்லாம மௌத்தா போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை கேள்விப்படுறோமா இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல மூணாவது விஷயம் ஜகாத் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடமாகிடும். ஜகாத் கேட்கறது ரொம்ப குறைஞ்சிடும். வசதி உள்ள ஆட்களும் பின்வாங்குவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 1999 UN டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தெளிவா செல்லுது. உலகத்துல வாழக்கூடிய முதல் 200 டாப் 10 200 பணக்காரர்கள் முன் வந்து அவங்களுடைய முழு சொத்துல 40% அல்ல 4% ஜகாத்தை கொடுத்தா முழு உலகத்துடைய வறுமை இல்லாமல் ஆகிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 1999 தெரிவித்தாங்க. ஆனா ஜகாத் எங்களுக்கு பாரமாகிட்டு என்ன காரணம் எல்லாம் மழையை நிப்பாட்டுவான். நாங்க யோசிக்கணும், மாஷாஅல்லாஹ் கொள்முதல் 2 நாளா தொடர்ச்சியா மழை. மாஷாஅல்லாஹ் கண்ணியத்துக்குரியவனே, மழை பெய்யறது எங்களுக்கு அல்ல, அல்லாஹ் தஆலா மிருகங்களை படைச்சிக்கிறான், பறவைகளை படைச்சிக்கிறான், மரம் செடி கொடிகளை படைச்சிக்கிறான். பெய்யற மழை அதுக்குதான், எங்களுக்கு அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை முறிச்சா. நாங்க ஒவ்வொருத்தரும் ஆளுங்கள் அருவாஹ்ல வச்சு அல்லாஹ் கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இப்படி இப்படி உனக்கு பொருத்தமான முறையில வாழ்வோம் யா அல்லாஹ் என்பதாக அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செஞ்சோம் என்றா அல்லாஹ் ஒரு எதிரியை காட்டுவான். இல்லா சுல்லித அலைஹிம் அதுவும் லிகைரிஹிம், ஒரு எதிரி வருவான். எப்படி முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்கு நாங்க சவால்ல தின்றதுக்காக உட்காரக்கூடிய நேரம் வாங்க அது எத்தினோ வாங்க அது கூப்பிடுவோம். அதை போல முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்கு கூப்பிடுவான். எப்படி வாங்க முஸ்லிம்களை திண்டு போட்டுடுவோம். அண்மையில கூட நாங்க கண்டோம் போன வருஷங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கடைசி விஷயம் தான் மாலம் தஹ்கும் பிகிதாபில்லாஹி ஐமதுஹும் பிகிதாபில்லாஹ். எந்த நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்கலையோ, எந்த இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய நாடு அழிக்கிறாங்க, அந்த அரசர்கள் சரியான முறையில் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தலையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்டுக்குள்ள சிவில் யுத்தங்களை சின்ன சின்ன யுத்தங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை அழிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலம் எப்பயோ விளங்கப்படுத்திட்டாங்க. இப்ப அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய சமூகத்துல தெளிவாக நடந்து கொள்ளும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, என்ன செய்யாத சொல்றதை கேளுமோ. முழு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில வாழாத வரையில் இந்த உலகத்துடைய நிலைமை மாற்றலாம்.